இன்றைக்கி சயின்ஸில் ஒரு டாபிக் பார்க்கலாம். வகைப்பாட்டியல் 5 வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினவர் ஆர்ஹெச் விட்டேக்கர். இதில் மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவரங்கள், விலங்குகள்லாம் இருக்குது. ப்ரோகேரியாட்டிக் செல்கள், யூகேரியாட்டிக் செல்கள். ப்ரோகேரியாட்டிக் செல்கள்னால் என்னென்னா, தெளிவான உட்கரு பெறாதவை எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் செல்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அப்புறம் நீல பசும்பாசி. இதில் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். இதோட அளவு பார்த்தா 1லேருந்து 10 மைக்ரோமீட்டர். யூகேரியாட்டிக் அப்படின்றது தெளிவான உட்கருவினை பெற்றவை. இதில் தான் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் இதோட உட்கருவில் தான் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தா 5லேருந்து 100 மைக்ரோமீட்டர். இப்போ மொனிரா உலகத்தில் அனைத்து பாக்டீரியாவும் நீல பசும்பாசியும் இருக்கும். பாக்டீரியாக்கள் எல்லாமே ஒரு செல் உயிரி தான். உலகில் தோன்றிய முதல் உயிரி என்று கருதப்படுகிறதும் இந்த பாக்டீரியா தான். பாக்டீரியாவில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒரு காக்கஸ் அப்படின்றது உருளை வடிவம், பேசில்லஸ்ன்றது குச்சி வடிவம், பைரில்லம் அப்படின்றது சுருள் வடிவம், அப்புறம் விப்ரியோன்றது கால்புள்ளி வடிவம். பாக்டீரியாவை ஆண்டன் வான் லூவான்ஹூக் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இது இடப்பெயர்ச்சிக்கு கசையிலை மூலமாகவும் இனப்பெருக்கத்துக்கு பிளத்தல் முறையிலையும் பயன்படுத்துது. அதுக்கப்புறமா பாக்டீரியாவோட நன்மைகள் தோல் பதப்படுத்துதல், தேயிலை பதப்படுத்துதல், விவசாயம், தொழிற்சாலை, மருத்துவம். லாக்டோபேசில்லஸ் பாலை தயிராக மாற்றுது. இப்போ கடல் உணவு சாப்பிட்றோன்னா அதில் ஆயில் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை நீக்கிறதுக்கு சூடோமோனாஸை நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணி அதை நீக்கிக்கலாமா. அதை கண்டுபிடிச்சவர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி. இதோட தீமைகள் என்னென்னா, மனுஷனில் காசநோய், வாந்தி, பேதி, பிளேக்கு, தொழுநோய். அதுக்கப்புறம் தாவரங்களில் தீவெப்பு நோய், கழலை நோய், வாடல் நோய், வளையல் அழுகல் நோய், பாக்டீரியல் பிளைட் நோய்.